வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:40க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக புலி வருது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா உருட்டிட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக வந்து புலி வந்துருச்சு. ட்ரேட் டீல் ஃபைனல் ஆயிடுச்சு. 50% டேரிஃப்ல இருந்து 18% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கொண்டு வந்திருக்கிறாங்க. எஸ்டர்டே நைட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸு இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் இருக்கும், இதனால் வந்து எந்தெந்த செக்டாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்த ட்ரேட் டீலில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மார்னிங் ஸ்பெஷல் வீடியோ. ஓகே, எஸ்டர்டே நைட் அதாவது 10:30க்கு யூஎஸ் பிரசிடென்ட் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. அந்த ட்விட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அதாவது ஒரு சக்தி வாய்ந்த லீடர்கிட்ட நான் வந்து பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது என்னென்ன பேசணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வந்து வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அடிஷ்னலாக வந்து வெனிசுலா ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டீல் சைன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதனால் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து வெனிசுலா ஆயில் வாங்குறதுனால, அதாவது வெனிசுலா வந்து இப்போ ரீசெண்டாக யூஎஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க, ஆயில் கண்ட்ரோல் எல்லாமே. அப்படிங்கும்போது வெனிசுலா ஆயில் வாங்குறதுனால இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து நான் போட்டிருந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்லேருந்து 18% கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கூட்ஸை 0 டேரிஃபில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது வந்து நோட் பண்ணணும். நாம் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுற பொருளுக்கு 18% வரி. ஆனால் அமெரிக்காவில் இருந்து நாம் இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு 0% டேரிஃப். ஓகேங்களா? இது வந்து நோட் பண்ணிக்காங்க. இதனுடைய டீல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, $500 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டைய, அதாவது பை அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தாட் அங்கே இருக்குது. நாம் எப்படி இங்கே வந்து இந்திய பொருள் தான் வாங்கணும்னு சொல்கிற மாதிரி, அங்கே வந்து பை அமெரிக்கன் அப்படிங்கிற பொருளுக்கு, அதாவது யூஎஸ் எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், கோல்ட், மெனி அதர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து 0 டேரிஃப். நாம் கொடுக்குற பொருளுக்கு 18% வரி அங்கே வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் டீல் சுமூகமாக முடிஞ்சுது அப்படின்னு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. நான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட நான் வந்து நைட்டு பேசினேன். இதில் வந்து 2 சக்தி வாய்ந்த பொருளாதார நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. இதனால் வந்து 1.4 பில்லியன் பீப்புள் சார்பாக, இந்தியன் மக்கள் சார்பாக நான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உலகத்தில் வந்து அமைதி நிலைநாட்டுறதுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேட் டீல் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், அந்த பிரசிடென்ட், இவங்க 2 பேருக்கு முன்னாடியே வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. இனி அஃபீஷியலாக இதனுடைய டாக்குமெண்ட் சைன்லாம் வந்து கம்மிங் டேஸில் வந்து சைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது. ஓகே, இப்போ 18% டேரிஃபுங்கிறது ஃபைனல் ஆயிடுச்சு. இந்த 18% டேரிஃபுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் லோவஸ்ட் டேரிஃப் நமக்கு தான். அதாவது இந்தியாவுக்கு வந்து 18% டேரிஃப். அதுக்கு அடுத்த டேரிஃப் யாருக்கு இருக்குது அப்படின்னா, வியட்நாமுக்கு 20%, தைவானுக்கு 20%. ஸோ ஹையஸ்ட் டேரிஃப் யாருக்கு இருக்குது அப்படின்னா, சைனாவுக்கு வந்து 40%. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 18% டேரிஃபுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ண போகிறாங்க. இது வந்து அஃபீஷியல் நியூஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ நாம் என்ன சொன்ன மாதிரி, நாம் கொடுக்குற பொருளுக்கு 18% வரி அமெரிக்கா வாங்குது. ஆனால் அமெரிக்கா கொடுக்குற பொருளுக்கு நாம் வந்து $500 பில்லியன் நாம் வாங்குற பொருளுக்கு வரி கிடையாது. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்ததா இதனால வந்து யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ எந்தெந்த செக்டார் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்டைல், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது கூகுள் தாஸ் எக்ஸ்போர்ட்டு, பேல் குளோபல், கேபிஆர் மில், வர்தமான் எக்ஸ்போர்ட். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், சோனா, பிஎல்டபிள்யூ,
கல்யாணி ஸ்டீல்ஸ், ஆர்கே ஃபோர்ஜ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், டிம்கன் இந்தியா. கெமிக்கல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவீன் ஃப்ளோரின், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ஆர்எஃப், டாடா கெமிக்கல்ஸ், யூபிஎல், தீபக் நைட்ரேட். அதர் எக்ஸ்போர்ட் லிங்க்டு சென்சிட்டிவ் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரி எனர்ஜி, கம்மின்ஸ் இந்தியா, தெர்மேக்ஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப், கேனஸ் டெக்னாலஜி. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டைட்டன் அண்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த செக்டார்லாம் வந்து மேஜர் பெனிஃபிட். ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் எல்லா செக்டாரும் ஏறும். அதாவது ஒன்று ஏறும்போது அது கூட அடிஷனலாக வந்து எல்லா செக்டாருமே ஏறும். பட் அது வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி 800 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டே எஃப்ஐஸ் வந்து எவ்வளோ ஷார்ட் பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா 89% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி, நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. ஸோ எஃப்ஐஸ் 89% இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அக்ரெசிவாக வந்து அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி கிளைண்ட் 73% லாங்கில் இருக்கிறாங்க, டொமஸ்டிக் 76% லாங்கில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததா இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மார்க்கெட் ரேலி வந்து சஸ்டெயின் ஆகுமா, இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் ஏறிடுமா, அவ்வளோதான் மார்க்கெட்டுங்கள் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். காரணம் என்னன்னா நாம் வந்து $500 பில்லியன் யூஎஸ் பொருளை வாங்குகிறோம், ஆனால் 0 டேரிஃபில் வாங்குகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இது வந்து கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு வந்து 800 பாயிண்ட்ஸ் ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹைலேயே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்தர் டேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ருப்பி வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து 91.5 அரௌண்டில் இருக்குது. ஸோ ருப்பி இங்கிருந்து ஃபர்தராக வந்து இனிமேல் ஏறவே கூடாது. ஓகேங்களா. ருப்பி வந்து இனிமேல் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கணும். இப்போ 91.5ல இருக்கிறது 85 வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு நல்லாவே மேலே ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை 91.5லேருந்து 90 வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் வந்து வீக் ஆகுது நம்ம ருப்பி அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஏறாது. அதனால இன்னைக்கு வர்ற வைப்ரேஷனுங்கிறது நெக்ஸ்ட் 2 டேஸுக்கு இந்த வைப்ரேஷன், அதாவது பட்ஜெட்டுடைய வைப்ரேஷன் எப்படி எஸ்டர்டே இருந்துச்சோ அது மாதிரி வந்து இன்னைக்கு வர்ற வைப்ரேஷன் நெக்ஸ்ட் 2 டேஸுக்கு இருக்கும். இப்போ 25,800 to 26,000 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மார்க்கெட் வந்து இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்தராக ஏறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ருப்பி வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்காங்க, வீக் ஆகணும். ருப்பி 85க்கு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் வந்து ரெக்கை கட்டி பறக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து யூரோப்பியன் யூனியன் கூடயும் வந்து நம்ம ட்ரேட் டீல் ஃபைனல் பண்ணியிருக்கிறோம், யூஎஸ் கூடயும் வந்து ட்ரேட் டீல் ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக இருக்கிற அஸ்திரம், கடைசி பிரம்மாஸ்திரமும் வந்துருச்சு. இனி நம்ம மார்க்கெட்டு இறங்கக்கூடாது. அப்படியே இறங்குச்சு அப்படின்னா கடவுளாலையும் நம்ம மார்க்கெட்டை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால இருக்கிற அஸ்திரத்தை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டு இங்கேருந்து ஏறணும். இங்கேருந்து ஏறாமல் மறுபடியும் இல்லை அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா கதை கந்தல் தான். காரணம் என்ன அப்படின்னா எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எஃப்ஐஸுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ். இப்போ வந்திருக்கிற நியூஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. 25,800 26,000 வரையும் ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு வந்து ரியாக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதாவது ஸ்கை இஸ் அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்லாவே ஏறத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.